Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சு எப்படி பர்ஃப் ஸ்லீவ் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த பேசிக் ஸ்லீவ் பேட்டர்னை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கறத கிளியரா நம்ம கொடுத்திருப்போம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ வாங்க எப்படி இந்த பேசிக் ஸ்லீவ் வச்சு பர்ஃப் ஸ்லீவ் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் பேட்டர்ன் ஷீட்டை நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்லீவோட லென்த்து 10 இன்ச்சு, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்து மார்க் பண்ணிடலாம். லைன் ட்ரா பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஸ்லீவ் லென்த்து. நம்மளோட பஃபோட வித்து பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச் வைக்கிறேன். லென்த்தும் 1 இன்ச் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக் ஸ்லீவ் பேட்டர்னை எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கிங்கில் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே வைக்கணும். இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் வைக்கணும். இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வைக்கணும். ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் 2 இன்ச் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 2 இன்ச் பாயிண்டில் இப்படி கரெக்டாக இப்படி நம்ம வைக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம இப்படி கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே இதனோட கர்வ் ஷேப்பையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இது எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். அவ்வளோதான். இனி இந்த ஃப்ரண்ட் பேட்டர்னை வந்து நம்ம என்னோட ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா சைடு சீம் அலவன்ஸோட சேர்த்து எனக்கு 11.5 இன்ச் வருது. அதை வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே வருது. இனி இந்த மார்க்கிங்கில் இருந்து என்னோடய சைடு சீம் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச். அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. அப்போ 6.5 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 6.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் மார்க் பண்ணி இனி இந்த 2 மார்க்கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து கீழே பார்த்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் இருந்து 3/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் இப்படி வச்சு ஒரு மார்க்கிங். இனி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? இது வந்து பேக். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து 1/4 இன்ச் இந்த பாயிண்டில் இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரியே ஃப்ரெஞ்ச் கர்வை யூஸ் பண்ணி இதுக்கும்
ஃப்ரண்ட். இது 1 inch 1 inch. இது length plus 1 inch. இது sleeve round. நம்ம கட் பண்ணிடலாம். இனி நம்ம பேக் வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு நாச் கொடுத்துருங்க, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு நாச் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசிக் ஸ்லீவ் பேட்டர்னை யூஸ் பண்ணி 2 நிமிஷத்துலேயே பர்ஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். இந்த ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் இருந்தாவே போதுங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 1 by 1 வரப்போகுது. ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.